சிபிஎம் சேனல் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கம். நடந்த பிளே ஆஃப் சுற்றில் முதல் மேட்சானது கேகேஆர் அணி தோல் கிளப்பியது. எஸ்ஆர் கட்ச் அணியை தோல் கிளப்பி துவசம் பண்ணியது. அதுதான் நேற்றைக்கு நடந்தது. எஸ்ஆர் கட்சின் மேட்ச் எந்த அளவுக்கு வீக்னஸ் இருந்தது என்று, ஆனாலும் கேகேஆர் அணி ஒரு தூசி அளவில் துவசம் பண்ணி அவர்களை வீசிவிட்டது. அப்படித்தான் கேகேஆர் அணி ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் ஃபைனலில் செலக்ஷன் ஆகி இப்போது சேப்பாக்கம் மைதானத்தில் அவர்கள் ஜாலியாக அங்கே போய்கொண்டிருக்கிறார். இன்னும் எஸ்ஆர் கட்ச் அணி ஒரு மேட்ச் இருக்கிறது. அதில் வெற்றி பெற்றால் மட்டுமே ஃபைனலுக்கு செல்ல முடியும் என்ற ஆதங்கத்தில் எஸ்ஆர் கட்ச் அணி இருக்கிறது. எஸ்ஆர் கட்ச் அணியை பொறுத்தவரைக்கும் இனி கேகேஆர் அணியை பழிவாங்கும் திட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ராஜஸ்தானையோ இல்லை ஆர்பிசி அணியோ ரெண்டில் ஒரு அணியை அவர்கள் வெற்றி அடைந்தால் மட்டுமே கேகேஆர் அணியை பழிவாங்க முடியும். நிச்சயம் பழிவாங்கும் திடல் அவர்களுக்கு இருக்கிறது. பழிவாங்கும் என்று நானும் உறுதியாக சொல்கிறேன். எஸ்ஆர் கட்ச் அணி எந்த அளவுக்கு இந்த மேட்சை கைவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஓப்பனிங் இறங்கிய 2 பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டுகள் பவர்பிளை முன்னாடி விழுந்ததுனால எஸ்ஆர் கட்ச் அணிக்கு பெரிய இடி கிடைச்சது. அதனால ரன் ஏறுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இருந்தாலும் இடைவெளியே அப்புறமாக சில பார்ட்னர்ஷிப் நல்லா அமைஞ்சது. அதன் பார்ட்னர்ஷிப் உடைந்த பிறகு கிளாசன் அவுட் ஆன பிறகு எஸ்ஆர் கட்ச் அணி 130 ரன்களை சொட்டி விடலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அப்படியல்ல. கேப்டனான பட் கம்மின்ஸுடைய ஒரு பேட்டிங் கொடுத்து எப்படியோ 160 ரன்னை இலக்காக வைக்க வேண்டும் என்ற திட்டத்தில் அவர்கள் இலக்காக வைத்தார். அகமதாபாத் பிச்சில் இந்த ரன் போதும் என்று நமக்கு நினைக்கலாம். ஏனென்றால் அது பெரிய ஸ்டேடியம், பெரிய பிச்சு. இந்த பிச்சில் குறைந்தளவு 160 ரன்கள் இருந்தால் பவுலிங்கில் சுருட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் எஸ்ஆர் கட்ச் அணி அந்த அளவுக்கு ரன் போதும் என்று நிதானமாக ரன் அடித்து விளையாடியது. இருந்தாலும் அனைத்து விக்கெட்டுகளையும் 20 ஓவருக்கு முன்னாடி 2 பால்கள் வீத விக்கெட்டுகள் விழுந்தது. 160 ரன் இலக்காக கொடுத்த கேகேஆர் அணிக்கு இந்த ரன்னை போதுமா, இன்னும் வேண்டுமா என்ற அடியை நொறுக்கியது. ஆஸ்திரேலியாவும் பங்களாதேஷும் விளையாடியது போல எஸ்ஆர் கட்ச் அணியும் கேகேஆர் அணி மோதியது. அப்படித்தான் இருந்தது நேற்றை கண்ட ஆட்டத்தில். 13.2 ஓவரில் 160 ரன் இலக்கை எட்டி கேகேஆர் அணி ஜம்மனு சேப்பாக் மைதானத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறது. ஆனால் இன்னொன்று சொல்ல வேண்டும். சேப்பாக் மைதானத்தில் எஸ்ஆர் கட்ச் அணியாக அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது என்ற சூழ்நிலை வரும். ஏன்னா சேப்பாக் மைதானத்தில் எஸ்ஆர் கட்ச் அணிக்கு ராசி இல்லை என்று சொல்வார்கள். அப்படித்தான் சேப்பாக் மைதானம் அமைந்திருக்கிறது. இந்த சேப்பாக் மைதானத்தில் யாரு செல்ல வேண்டும் என்பதை நமக்கு தெரியும். சென்னை சூப்பர் கிங்ஸும் ஆர்பிசி அணியின் சூழ்ச்சிகரமான பல திட்டங்கள் அங்கே நடந்திருக்கிறது. அந்த திட்டத்தில் ஆர்பிசி அணி சூழ்ச்சிகரமாகத்தான் வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்ல காத்திருக்கிறேன். அங்கே கோலி ஆடின ஆட்டம், நட்சத்திர வீரரான கோலிக்கு இது எல்லா மேட்சில் இந்திய டீம் விளையாடும் போதும் அவர் இந்த மாதிரி தான் செயல்படுவார் என்பது எல்லோருக்கும் ஒரு தெரிந்த விஷயம். ஆனால் அவருடைய ஆக்ரோஷம் அத்தனை பேரையும் காயப்படுத்தியிருக்கிறது. தோனியையும் சேர்த்துதான் அந்த ஆக்ரோஷம் காயப்படுத்தியிருக்கிறது. இந்த ஆக்ரோஷமான சில நேரங்களில் மற்ற வீரர்களை காயப்படுத்தும் என்பது சகஜம்தான். ஆனால் கோலியை பொறுத்தவரை அது அவருடைய சொந்தமான ஒரு கேரக்டர். அவர் யாருக்காக விளையாடினாலும் தன் டீமுக்காகவும் நாட்டுக்காகவும் உண்மையாகவே விளையாடக்கூடிய ஒரு வீரர் தான். அந்த வீரரை பொறுத்தவரைக்கும் இப்படித்தான் அகலப்படுத்துவார், அதை என்ஜாய் பண்ணுவார் என்று நமக்கு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அப்படி அதில் கொஞ்சம் ஓவராக இறங்கி இருந்திருக்கிறார். ஆனால் சில பேர்கள் சொல்கிறார்கள், பந்தை சேதப்படுத்தி பந்துகளை சில விஷயங்களை இவர்கள் சூழ்ச்சிகரமாக அம்பையரிடம் பேசி தக்க வைத்து கொண்டு சிஎஸ்கே அணியை எப்படியாவது வெளியாக்க வேண்டும் என்று முழு திட்டத்தோடு தான் அங்கே களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அதனால்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அங்கே விழுந்து விட்டது என்று நமக்கு கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த கருத்தில் கொண்ட அந்த சில சம்பவங்களினால்தான் ஆர்பிசி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ஆனால் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த ஆதிக்கமும் கிடையாது. ஆனால் ஆர்பிசி அணிக்கு தான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்பேற்பட்ட மேட்சில் ஆதிக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொடுத்தது தான் என்னால் நம்ப முடியவில்லை. அப்படித்தான் அந்த மேட்ச் சென்று கொண்டிருந்தது. கடைசி 6 பால்களில் 17 ரன்கள் அடித்தால் வெற்றி, இந்த பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறலாம் என்ற ஒரு இலக்கை நோக்கி தோனி நின்ற போதும் கூட முதல் பாலை 6 அடித்து 2வது பாலில் அவுட் ஆன போது கோலி அழுத ஒரு காட்சியும் காட்டுகிறார்கள். அதை கைதட்டி
சிரித்த ஒரு காட்சியும் காட்டுகிறாள். எதை நம்புவது என்று நமக்கு புரியாமல் இருக்கிறது. நம்முடைய மோட்டிவேஷன் வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அதை பற்றி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அனைவரும் இந்த சேனல் பார்க்கின்ற நீங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் ஆதரவும் கொடுங்க. வணக்கம்.